ஆண்டவரின் அடிமை. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை என்றார். லூக்கா 1:38. கடவுள் மனிதனை தமது சாயலாக படைத்திருக்கிறார். அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். மனிதன் எப்போது தனது சுதந்திரத்தை இழந்து போகிறானோ அப்போது அவன் அடிமையாகிறான். தனது மகிழ்ச்சியையும் தனது வளமையையும் இழந்து அவனுக்கு கண்ணீரும் வேதனையும் துன்பங்களும் சொந்தமாகிறன. அத்தகைய அடிமைப்பட்ட மனிதனை மீட்பதற்காக கடவுளே இறங்கி வருகிறார். இதுதான் மீட்பு வரலாறு. மனித வரலாற்றின் பக்கங்களிலெல்லாம் கடவுள் இந்த மீட்புச் செயலை அவர் தொடர்ந்து நிகழ்த்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு உண்மைச் சூழலில் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்பதை எப்படி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்? அன்பார்ந்தவர்களே, இங்கு ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற மாண்பும் மேன்மையும் பெருமைகளும் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் நம்மோடு என்றும் வாழ விரும்புகிறார். நம்மை கரம் பிடித்து வழிநடத்த அவர் விரும்புகிறார். இந்த உண்மையை, இந்த பேருண்மையை எவரெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்களோ, உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இயல்பாக எழுவதுதான் தாழ்ச்சி. அன்னையின் இந்த சொல், நான் ஆண்டவரின் அடிமை என்ற இந்த சொல் ஏதோ அடிமைத்தனமோ கோழைத்தனமோ அல்ல. மாறாக அன்னை மரியாள் அவர் கடவுளினுடைய பார்வையில் விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவர், மிக உயர்ந்தவர் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்ததன் வெளிப்பாடு. கடவுள் தன்னை அன்பு செய்கிறார், நான் அவருக்கு எப்படி பதில் அன்பு செய்வது என்பதனுடைய ஒரு செயல்பாடுதான் இதோ நான் அடிமை என்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். கடவுளினுடைய அன்பை உணர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதைத்தான் செய்ய முடியும். கடவுளுக்கு பிரியமுள்ளதாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராக, கடவுளுக்கு ஏற்புடையவராக, தூய்மையையும் புனிதத்தையும் நாடுபவராக, தீமையையும் பெருமைகளையும் வெறுத்து ஒதுக்குபவர்களாக, கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ மட்டுமே அவர்களால் முடியும். அன்னை மரியா தன்னை கடவுளினுடைய கரத்திலே அடிமையாக அர்ப்பணிக்கிறார். கடவுளுடைய கரத்திலே தன்னை முழுவதுமாக இழந்து கொடுக்கிறார். மனிதம் மீட்பெடுக்க, உடைந்து போன மனிதம் மீண்டும் கட்டப்பட இதோ தன்னையே களிமண்ணாக அவர் அர்ப்பணிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறீர்களா? கடவுள் உங்களுக்கு கொடுத்த உறவுகளை அன்பு செய்கிறீர்களா? அப்படி என்றால் அவர்களுக்கு நீங்கள் தருகிற பதில் மொழி என்ன? உங்கள் அன்பு உண்மை உள்ளதாக இருக்குமானால் நீங்களும் சொல்ல வேண்டிய பதில் அன்னை மரியா சொன்ன இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்பதுதானே. இன்று நாம் செய்கிற ஜெபமாலை நமது அன்பை உரசி பார்க்கட்டும். கடவுள் செய்த மீட்பு பணிகளை நாம் எண்ணி பார்க்க தூண்டட்டும். எனக்காக இறங்கி வருகிற கடவுள், எனக்காக துன்பங்களை சுமக்கிற கடவுள், எனக்காக பாடுகளை பட்ட கடவுள், எனக்காக சிலுவையில் தன்னையே மரித்த கடவுள். இந்த அன்பிற்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? இறைவா,
உமது திருவுள்ளத்திற்கு என்னையே நான் கையளிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆமென்.